அன்பே அன்பே எல்லாம் அன்பே. இந்த வயசான காலத்துல ஒரு காப்பி போட்டு கொடுக்க கூட ஆள் இல்லை. இந்த உமா விசேஷத்துக்கு போறேன்னு போனவ இன்னும் வரவே இல்லை. 2 நாள் ஆச்சு, வரட்டும் இன்னைக்கு. எல்லாம் வர வர என் மேலே பயமே இல்லாமல் போயிடுச்சு. வரட்டும் இன்னைக்கு. 2 கூடு கொடுத்தாதான் திருப்பி பழையபடி வருவா. அப்பா வீட்டுக்கு போய் தங்கணும்னாவே இனிமேல் அவள் யோசிக்கணும். அம்மா, நாங்க வந்துட்டோம்மா. என்னம்மா ஏதோ கோவமா உட்காந்துக்கிட்டு இருக்க? என்ன ஆச்சு? ஏன்டா சொல்ல மாட்டேன்? உன் பொண்டாட்டி வீட்டில் போய் 2 நாள் இருந்துட்டு வந்திருக்கல்ல, எல்லாம் கேட்ப நீ. நான் ஏன் கோவமா இருக்கேன்னு உனக்கு தெரியாதோ? விசேஷத்துக்கு போனோமா வந்தமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு விசேஷத்துக்கு போய் அங்கேயே 2 நாள் தங்கிட்டு வந்திருக்கிறீங்க. உன் பொண்டாட்டி தான் அவங்க அம்மா வீட்டுக்கு போய் வராமல் அங்கேயே இருக்கிறானா? உனக்கு என்ன? உனக்கு ஆஃபீஸில் லீவ் போட்டு அங்கே தங்கினியா? என்ன என்கிட்ட இது ஒரு வார்த்தை கூட சொல்லலை? வீட்டில் இங்கே ஒருத்தர் இருக்குன்ற நினப்பு உனக்கு கொஞ்சம் கூட இருக்கா? இல்லம்மா, போன உடனே வந்துடலான்னு தான் இருந்தோம். ஆனா அத்தையும் மாமாவும் தான் 2 நாள் தங்கிட்டு போங்கன்னு ரொம்ப வற்புறுத்துனாங்கம்மா. அதனால தான் சரின்னு தங்கிட்டு வந்தோம்மா. ஓஹோ, அவங்க சொன்னாங்கன்னு நீங்களும் அங்கே இருந்துட்டீங்க. இங்கே வீட்டில் உன் அம்மா ஒருத்தி இருக்காளேன்னு நினப்பு இருக்கா கொஞ்சமாச்சும்? என்ன மகாராணி, வந்ததுலேருந்து ஒரு வார்த்தை கூட பேசாமல் அமைதியாக அப்படியே நிற்கிற? என்ன கொடுத்து விட்டாங்க உங்கள் வீட்டில் இருந்து? ஏதோ நிறைய பொண்ணும் பொருளும் கொண்டு வந்திருக்கியோ? ஐயோ அத்தை, அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க அத்தை. நீங்கள் கோவமாக இருக்கீங்கன்னு தாங்க அத்தை. என்ன பேசுறதுன்னு தெரியல, நான் அமைதியாக நிற்கிறேன். ஒன்றுத்துக்கும் ஆகாத அழுகி போகிற இந்த பழங்களை தான் அவங்க வீட்டிலேருந்து கொடுத்து விட்டாங்களோ? போ, எடுத்துகிட்டு போய் உள்ளே வச்சுட்டு முதல்ல போய் காலையில் சமைக்கிற வேலையை பாரு. இன்னும் எதுவும் சமைக்கலை. எழுந்து காப்பியை மட்டும் போட்டு குடிச்சிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கேன். எழுந்து போ, ஏதாச்சும் போயிட்டு சமைச்சு கொண்டு வா போ. சரிங்க அத்தை, போய் சமைக்கிறேன். உமா, எனக்கு போய் ஒரு காப்பி முதல்ல எடுத்துட்டு வா உமா. ரொம்ப தலை வலிக்குது. சரிங்க. பாட்டி, என்னாச்சு பாட்டி? ஒரே கோவமா மூஞ்சி வச்சிருக்கீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா நித்யா கண்ணு. வா பாட்டிக்கிட்ட வா. என் பேத்தியை பார்த்து 2 நாள் ஆச்சு. வாடா கண்ணு. பாட்டி, நானும் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன் பாட்டி. அப்படியா என் செல்லம்? வாடி கண்ணு வா. எப்பா, இந்த அத்தைக்கிழவி நல்லா பொறிஞ்சு தள்ளிட்டாயா சாமி. ஒரு 2 நாள் எங்கள் அம்மா வீட்டில் இருந்துட்டு வந்தேன். அது பொறுக்கலடா அப்பா. அதுக்கு என்ன திட்டிகிட்டு இருக்குது. 2 நாள் அம்மா வீட்டில் எந்த வேலையும் செய்யாமல் நல்லா ராணி மாதிரி சொகுசாக இருந்துட்டு வந்தேன். ஐயோ, இங்கே எல்லா வேலையும் திருப்பி நானே செய்யணும்னு நினச்சாவே ஒரே கவலையாக இருக்குது. என்ன பண்ணுறது? செஞ்சு தானே ஆகணும். அப்பா, சீக்கிரமாக வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு போய் சாந்தி அக்காவையும் லக்ஷ்மி அக்காவையும் பார்த்துட்டு வரணும். அம்மா வேற கொஞ்சம் பழம்லாம் அவங்களுக்கும் கொடுக்க சொல்லி கொடுத்து அனுப்புனாங்க. அதனால் அவங்களுக்கும் கொஞ்சம் பழத்தை கொடுத்துட்டு வருவோம். இந்த மாமியா கிழவிக்கு தெரியாமல் வேற கொடுக்கணும். தெரிஞ்சால் அது வேற லபன்னு கத்தும், எதுக்கு அவங்களுக்கெல்லாம் கொண்டு போய் கொடுக்குறேன்னு. வீட்டில் வேஸ்ட்டாக போனாலும் பரவாயில்ல, ஆனால் ஒருத்தருக்கு 4 பேர் கொடுக்கணுன்னு மட்டும் நினைக்காதுப்பா. என்ன மாமியாராக இருப்பாளோ எனக்கு தெரியல. இவளெல்லாம் வச்சுக்கிட்டு எல்லாம் என் நேரம். நல்ல வேலை, அம்மா காலையிலே எழுந்து சிக்கன் பிரியாணியை செஞ்சு கொடுத்து விட்டாங்க. அதை போய் இப்போ காலையில் கொடுத்துருவோம். மத்தியானத்துக்கு எதாவது செஞ்சுப்போம். அவருக்கு காப்பியை கொடுத்துட்டு இந்த சிக்கன் பிரியாணியை அத்தைக்கிட்ட கொடுத்து சாப்பிட சொல்லுவோம். நாம் அப்படியே கொடுத்துட்டு போய் ஒரு ரவுண்ட் எல்லாரையும் பார்த்துட்டு வந்துடுவோம். எத்தே, இந்தாங்கத்தே சிக்கன் பிரியாணி. எங்கள் அம்மா காலையிலே செஞ்சு தான் அத்தை கொடுத்து விட்டாங்க. இது இப்போ சாப்பிடுங்க, மத்தியானத்துக்கு வேறு எதாவது சமைச்சி தரேன் அத்தை. சரி கொடு. இந்தாங்க காப்பி. பரவாயில்லையே, உமா அம்மா நல்லா ருசியாக தான் சமைச்சிருக்காங்க. இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிட வேண்டியது தான். அனு, இந்த அனு காப்பி. அக்கா, எதுக்குக்கா கஷ்டப்படுற? எனக்கு வேணும்னா நானே போய் போட்டு குடிச்சிக்க மாட்டேனா? எனக்காக நீ எதுக்கு போட்டுட்டு வந்து இப்படி எக்ஸ்ட்ரா வேலைலாம் பண்ணிக்கிட்டு இருக்க? அடி போடி கிறுக்கி, காஃபி போடுறதெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரா வேலையாடி? எனக்கும் போட்டேன், உனக்கும் கொண்டு வந்தேன். நீ வேற வீட்டிலேருந்து வேலை பார்க்குறல்ல, ஏதாச்சும் சாப்பிட்ணும் குடிக்கணும்னு தோணாதா? இதெல்லாம் ஒரு வேலைன்னு பேசிகிட்டு இருப்பா. இந்தா குடி. சரி குடு. சாந்தியக்கா, யார் அது? அடடே, வாடி உமா. 2 நாள் உங்கள் அண்ணா வீட்டுக்கு போய் ஜாலியாக இருந்துட்டு வந்திருக்க போல. வா வா, உள்ள வா. அட ஆமாக்கா, ஜாலியாக 2 நாள் அம்மா வீட்டில் இருந்துட்டு வந்தேன். வீட்டுக்கு வந்த உடனே என் மாமியா கிழவி அவ்வளோ வேலை வச்சிருச்சு. ஒரே கோவமாக இருந்துச்சுக்கா.
சரிக்கா, அம்மா வந்து பழம்லாம் கொடுத்து விட்டாங்க. சரி உங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு போகலான் தான்க்கா வந்தேன். இந்தாங்கக்கா. சரி சரி, வா வா, வந்து உட்காரு, வா குடு வா. காஃபி குடிக்கிறியா உமா? போட்டுட்டு வரட்டுமா? இல்லைக்கா, இப்போ தான் குடிச்சிட்டு வரேன்க்கா. நீங்கள் குடிச்சிட்டு வாங்க, நம்ம வெளியே உட்காரலாம். என்னானோ இன்னைக்கு வீட்டில இருந்து வேலையா உனக்கு? ஆமாம் உமாக்கா, வாரத்தில் 3 நாள் வீட்டில் இருந்துதாக்கா வேலை பார்க்கணும். திங்களும் வெள்ளியும் மட்டும் ஆஃபீஸ் போனால் போதும்க்கா. சரி சரி அனு, நான் வேற வந்து ஒன்று டிஸ்டர்ப் பண்ணிட்டேனோ? அப்படிலாம் ஒன்றும் இல்லைக்கா, பரவாயில்ல, கொஞ்ச நேரம் தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா. சரிம்மா, நீ போய் வேலை பாரு போ. ஆ சரிக்கா. அக்கா, அனு வேலை பார்க்கட்டும்க்கா, நாம் போய் வெளியே உட்காரலாம் வாங்க. லக்ஷ்மி அக்கா வீட்டுக்கு போகலாமாக்கா? லக்ஷ்மி அக்காவுக்கும் கொஞ்சம் பழம்லாம் கொண்டு வந்தேன், அங்கேயும் போய் கொடுத்துட்டு வரலாமா? சரி வா உமா, போகலாம். அட லக்ஷ்மி அக்கா, நீங்களே வரீங்களே. உங்கள் வீட்டுக்கு தான்க்கா வரலான்னு கிளம்பணும். அட அப்படியா? எனக்கும் வீட்டில் ஒத்தையில் இருக்க ஏதோ ஒரு மாதிரியாக இருந்துச்சு. அதனால் சரி உன் கூட உட்காந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு வரலான்னு வந்தேன். பாரு உமா, எப்போ உமா வந்த? ஆமாக்கா, இன்னைக்கு காலையில் தான்க்கா வந்தேன். அம்மா பழம்லாம் கொஞ்சம் கொடுத்து விட்டாங்களா, அதான் உங்களுக்கும் சாந்தி அக்காவுக்கும் கொடுக்கலான்னு நினச்சேன். இப்போ தான் சாந்தி அக்கா வீட்டுக்கு கொடுத்துட்டு உங்களுக்கும் கொடுத்துட்டு வரலாம் அப்படின்னு அவங்கள கூப்பிட்டுட்டு உங்கள் வீட்டுக்கு வந்துட்டே இருந்தேன். நீங்களும் வழியில் வந்துட்டீங்க. சரி வாங்கக்கா, போய் எங்கேயாச்சும் உட்காருவோம். என்னாச்சு உமா, உன் மாமியார் எது காலையிலே திட்டுச்சா? அதை ஏன்க்கா கேட்குறீங்க? வந்த உடனே 2 நாள் அங்கே நான் தங்கிட்டு வந்துட்டேனா, அதுக்கு அந்த கத்திட்டு இருந்துச்சு. அதுதான் எங்கள் அம்மா வந்து கொஞ்சமாக சிக்கன் பிரியாணி கொடுத்து விட்டாங்க. அதை எடுத்துகிட்டு போய் கொடுத்தோடனே நல்லா பல்ல இழிச்சிக்கிட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்துச்சுக்கா. அதனால் அதுக்கு தெரியாமல் பின்னாடி வழியாக பழத்தை தூக்கிட்டு ஓடி வந்துட்டேன். அக்கா, உங்கள் மாமியார் எது வந்துச்சா இல்லை இன்னும் வரவே இல்லையா? இல்லை உமா, அது ஏன் கேட்குற? என் மாமியார் போய் அவங்க மக வீட்டில் இருந்தது அங்கேயே தான் இருக்கு உமா, இன்னும் வரவே இல்லை. நானும் ஏன் வரலன்னு எதுவுமே கேட்கவே இல்லை. அவங்க வரப்போ வரட்டும்னு விட்டுட்டேன்ப்பா. என்ன சாந்தி அக்கா, நீங்கள் எதுவும் சொல்ல மாட்டீங்க? அடப்போடி, நான் என்ன சொல்கிறது? என் மாமியார் தான் என்னையும் லக்ஷ்மி அக்காவையும் பிரிக்கிறதுலே தானே குறியாக இருக்குது. நாங்கள் 2 பேரும் ஓரவுத்திங்க தான். ஆனால் பாரு, எங்கள் 2 பேரையும் தனித்தனி வீட்டில் பிரித்து உட்கார வச்சுருக்கா இல்லையா? நாங்கள் இருந்தாலும் அதுக்கு தெரியாமல் பேசிக்கிறது பிடிச்சிக்கிறதுன்னு இருக்கனால பக்கத்தில் இருக்கோம். இல்லைன்னு வை, எங்கள் 2 பேருக்குள்ளே எப்பயோ சண்டையை மூட்டி விட்டு பிரித்து விட்ருக்கோண்டி. இப்போ தனித்தனியாக இருக்கனால அந்த சண்டைலாம் இல்லாமல் போக வர நாங்கள் 2 பேரும் கொஞ்சம் நல்ல பொழங்க இருக்கோம். அது மட்டும் என் மாமியாருக்கு தெரிஞ்சிச்சு, அவ்வளோதான், எங்கள் 2 பேரையும் பிரித்து தனித்தனியாக உட்கார வச்சிரும். ஏன் கேட்குற? அது அவள் மக வீட்டில் இருக்கிற வரையும் சந்தோஷம்தான் எங்கள் 2 பேருக்கும். அப்படி சொல்லுடி சாந்தி. எனக்கு கூட தான் நாம் எல்லாம் கூட்டு குடும்பமாக இருக்கணும்னு ரொம்ப ஆசை. நான் நினச்சி பாரு, நாம் 2 பேரும் ஒரே வீட்டில் இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும். ஆனால் இப்போ பாரு, நீ ஒரு வீட்டில் நான் ஒரு வீட்டில்னு இருக்கோம். அண்ணனும் தம்பியுமே பிரித்து வச்சுருக்கு. எல்லா ஊர்லேயும் பசங்க பிரியக்கூடாதுன்னு நினைக்கிற அம்மாவை தான் நான் பார்த்துருக்குறேன். ஆனால் நம்ம மாமியா மட்டும் டிஃப்ரெண்ட்டுடி. வந்த மருமகளுங்க கூட ஒன்றா இருக்கும். ஆனால் அவங்க 2 பேரையும் பிரிக்கணும்னு நினைக்கிற மாமியாரை எங்கேயாச்சும் இந்த உலகத்தில் பார்க்க முடியுமா? நம்ம மாமியார் இருக்கும். என்ன பண்ணுறது? போ, அது போகிற வழியில் போட்டோம். நம்ம கொழுந்தனுக்கும் நல்ல ஒரு பொண்ணாக கிடச்சிருச்சின்னு வெயி, 3 பேர் இப்படி ஒன்று மண்ணா ஒரே வீட்டில் மட்டும் இருக்கிற மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்ல சாந்தி? அட ஆமாக்கா, அப்படி இருந்தால் நல்லா தான் இருக்கும். என்ன பண்ணுறது? அக்கா, வீட்டிலலாம் எந்த காயுமே இல்லைக்கா. நாளைக்கு மார்க்கெட் போகலாம், வரீங்களா? ஆ சரிம்மா, எனக்கும் நிறைய காயெலாம் வாங்க வேண்டியது இருக்குது. நானும் வரேன். நீயும் வரியா சாந்தி? ஆ சரிக்கா, நானும் வரேன். நாளைக்கு நம்ம 3 பேரும் போயிட்டு வந்துடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமாக நலமாக இருப்பீங்கன்னு நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.